மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் பிரசித்தி பெற்ற விழாக்களில் ஒன்றானதும் உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் சிவபெருமான் உணவு படிகளுக்கும் திருவிழாவாக மார்கழி அஷ்டமி தினத்தை முன்னிட்டு கொண்டாடப்படும் அஷ்டமி சப்பர விழா இன்று கோலாகலமாக நடைபெற்றது. விழாவையொட்டி முன்னதாக அருள்மிகு மீனாட்சியம்மனும் அருள்மிகு சுந்தரேஸ்வரரும் ரிஷப வாகனத்தில் சட்டத்தேரில் எழுந்தருளியதைத் தொடர்ந்து நடைபெற்ற சிறப்பு பூஜைகளை அடுத்து மதுரை வெளிவீதிகளில் அம்மனும் சுவாமியும் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அடுத்த சீதாராம் பாளையத்தை சேர்ந்தவர் ராமன். இவர் அப்பகுதியில் பூக்கடை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் சேலம் மாவட்டம் ஓமலூர் சென்று சாமந்தி பூக்களை விலைக்கு வாங்கி தனது காரில் ஏற்றிக்கொண்டு சொந்த ஊருக்கு திரும்பியுள்ளார். அப்போது சேலத்தில் அவரது வாகனத்தை மறித்த மாநகர போக்குவரத்து போலீசார் சொந்த வாகனத்தில் லோடு ஏற்றி செல்லக்கூடாது என்று எச்சரித்து ரூபாய் 10,000 ஆன்லைன் அபராதம் விதித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அவர் அங்கிருந்து தனது காரை நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு எடுத்து வந்ததுடன் அதிலிருந்த பூக்களை ஆட்சியர் அலுவலகம் முன்பு தரையில் கொட்டி திடீர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த நள்ளிப்பாளையம் போலீசார் அவரை சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். இதற்கிடையில் வேதனையுடன் அவர் புலம்பி தீர்த்தது அங்கு சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே உள்ள கரைமேடு, மும்முடி, சோழகன், கத்தாழை ஆகிய கிராமங்களில் கடந்த 2000 ஆண்டில் என்எல்சி நிறுவனம் விளைநிலத்தை கையகப்படுத்திய நிலையில் தற்போது அகலமான போக்குவரத்திற்கான சாலையை அமைத்து வருகிறது. இந்த நிலையில் விளைநிலத்தை இழந்தவர்கள் முழுமையான இழப்பீடு வழங்க வேண்டும், வாழ்வாதார தொகை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை அமைக்கும் பணியை தடுத்து நிறுத்தி கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த என்எல்சி அதிகாரிகள் கிராம மக்கள் கோரிக்கைகளை பரிசீலித்து நிறைவேற்றப்படும் என தெரிவித்து சாலை போடும் பணியை கைவிட்டு சென்றனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் 10 வனச்சரகங்கள் உள்ளன. இங்குள்ள வனப்பகுதியில் ஏராளமான வனவிலங்குகளும் உள்ளன. மேலும் தமிழக கர்நாடக எல்லையில் அமைந்துள்ளதால் யானைகள் நடமாட்டம் அதிகமாக உள்ளது. இதனால் இங்குள்ள யானைகள் வனப்பகுதியில் இருந்து அவ்வப்போது அங்குள்ள வனச்சாலையை கடப்பது வழக்கம். இந்த நிலையில் தாளவாடி வனச்சரகத்திற்குட்பட்ட தாளவாடி மல்லன்குழி சாலையில் சுமார் 10க்கும் மேற்பட்ட யானைகள் கூட்டமாக கடந்து சென்றது. இதனால் வாகன போட்டிகள் பாதுகாப்புடன் பயணிக்க வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. கரூர் மாவட்டம் நரிக்கட்டியூர் அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் இளம் விஞ்ஞானிகள் பங்கு பெறும் மாபெரும் அறிவியல் திருவிழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சிவகாம சுந்தரி கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். மேலும் இந்த மாபெரும் அறிவியல் திருவிழாவில் மாணவ மாணவிகள் எண்ணற்ற கண்டுபிடிப்புகள் காட்சிக்கு வைக்கப்பட்டது. மேலும் பங்கு பெற்ற மாணவ மாணவிகள் செய்முறை விளக்கமும் செய்து காட்டினர். இப்பள்ளியில் சுமார் 400க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு எண்ணற்ற கண்டுபிடிப்புகள் வைக்கப்பட்டு பொதுமக்கள் மற்றும் பெற்றோர்கள் பார்வையிட்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள், பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். Welcome to our Science Expo. My name is Vijay. My project name is Integrated Farming. It improves soil fertility and soil physical structure. It can take many shapes and forms. Integrated farming methods are the one in which income to the farmers in various ways. ஒருங்கிணைந்த விவசாயிகள் திட்டம். இத்திட்டம் மாநிலத்தில் ஏழை மற்றும் பொருளாதாரத்தில் நலிவடைந்த விவசாயிகள் பயன்பெறும் திட்டம்.
இத்திட்டம் விவசாயிகள் தங்கள் பயிர்களை இயற்கை முறையில் பயிரிடவும் விவசாய நிலத்தை உரிய முறையில் பயன்படுத்தவும் உதவுகிறது. இந்த நடைமுறைகளில் கோழி வளர்ப்பு, பால் பண்ணை மற்றும் பிற வேலைகள் இருக்கலாம். தேங்க்யூ. நீலகிரி மாவட்டம் குன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு முதல் மீண்டும் மழை பெய்ய துவங்கியுள்ளதால் அதிக மேகமூட்டம் காணப்படுகிறது. இதனால் எதிரே வரும் வாகனங்களை கண்டறிய வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகள் மற்றும் திசை விளக்குகளை எரியவிட்டு வாகனங்களை இயக்குகின்றனர். தொடர்ந்து சாரல் மழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் வானிலை ஆராய்ச்சி மையம் ஏற்கனவே நீலகிரி மாவட்டத்தில் 4-5 தேதிகளில் மழை பெய்யக்கூடும் என அறிவிப்பு விடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. வடசென்னை திருவொற்றியூர் ஜோதிநகர் பகுதியில் உள்ள பெரும்பான்மையான வீடுகளுக்கு குடிநீரானது அருகாமையில் உள்ள கம்பெனியில் இருந்து வழங்கப்பட்டு வருகிறது. குழாய் மூலம் வழங்கப்பட்டு வரும் குடிநீரானது அவ்வப்போது தடைபடுவதாக இருந்த நிலையில் ஊர் நிர்வாகிகள் சேர்ந்து அருகாமையில் சிசிடிவி கேமராவை பொருத்தியுள்ளனர். அதில் அந்த ஊர் கிராம நிர்வாகிகள் தேர்தலில் ஏற்கனவே நின்று தோல்வியுற்ற இளையகுமாரன் என்பவர் இந்த குழாய் வால்வுகளை மூடிவிடுவது தெரியவந்துள்ளது. இதுகுறித்து அந்த ஊரின் தற்போதைய நிர்வாகியான உதயகுமார் கூறும்போது, தற்போது வரவுள்ள தேர்தலில் தங்கள் தரப்பிற்கு அவப்பெயரை உண்டாக்கவே இதுபோன்று செய்திருப்பதாகவும் சிசிடிவி கேமராவை உடைத்தது யார் என கண்டுபிடித்தும் சாத்தாங்காடு போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினார். எங்க நகர்ல அடி தண்ணி பூமி தண்ணி எதுவுமே யூஸ் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கு. இங்கே சுற்றி கெமிக்கல் கம்பெனிலாம் இருக்கனால எங்களுக்கு தண்ணி பாதிக்கப்பட்டு தண்ணி போர் தண்ணி எடுத்து வச்சா மஞ்சள்னு வரும். எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது. புழங்குறதுக்கு இந்த தண்ணியை நாங்கள் யூஸ் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கனால கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக இந்த தண்ணியை நாங்கள் எங்களுடைய சொந்த ஒவ்வொரு தெருவிலையும் சொந்தமாக காசு வசூல் பண்ணி இந்த தண்ணியை நாங்கள் போட்டு பைப் வழியாக கொண்டு போயிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜோதினால ஒரு 1500 குடும்பம் இருக்கும். இந்த 1500 குடும்பமும் இந்த தண்ணியை நம்பி தான் நாங்கள் இருக்கோம். இதோட பராமரிப்பும் நாங்களே பண்ணிட்டு நாங்களே பார்த்துட்ருக்கோம். கரூர் மாவட்டம் நரிக்கட்டியூர் அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் இளம் விஞ்ஞானிகள் பங்கு பெறும் மாபெரும் அறிவியல் திருவிழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சிவகாம சுந்தரி கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் நடைபெற்ற இளம் விஞ்ஞானிகள் பங்கு பெறும் மாபெரும் அறிவியல் திருவிழாவில் மாணவ மாணவிகளின் எண்ணற்ற கண்டுபிடிப்புகள் காட்சிக்கு வைக்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.